ஒரு ஐஸ்கிரீம் கடையை போடுவோம். இந்த ஐஸ்கிரீம் கேம் விளாண்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நாள் போய் கடையை வந்து திறப்போம். இது லோட் ஆகுது. அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே போய் இந்த கை சிம்பிளை டச் பண்ணால் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். வாங்க கடைக்குள்ளே போகலாம். கடைக்குள்ளே போயிட்டு ஆர்டர் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த நியூ ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணணும். கை சிம்பிள் டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து பெருசாக வந்துடும். இப்போ வந்து நியூ ஆர்டர் கிளிக் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா கோனு, சாக்லேட்டு, அவ்வளோதான். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள காசு வாங்கிட்டு பேலன்ஸ் வந்து ₹2.50 கொடுக்கணும். அவங்க வந்து நமக்கு ₹6 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு கோன் எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சாக்லேட் கேட்டிருந்தாங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்து அதில் வச்சு அப்படி கொடுத்து இந்த கேம் வந்து விளாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேம் வந்து ஒரிஜினலாகவே நம்ம கடையில் எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. விளையாடுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆர்டராக நம்ம வந்து எடுக்கணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கோனு வெண்ணிலாவும் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டோட எவ்வளோ பாயிண்ட் 3.50 அமௌண்ட் எடுத்துகிட்டு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. எக்ஸிட் கொடுத்துட்டு ஒரு கோன் எடுத்துக்கோங்க. இதுவும் வெண்ணிலாவும் கேட்டிருந்தாங்க. கோன் எடுத்துகிட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரியே வெண்ணிலா கேட்டிருக்காங்க. அவங்களோட ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு கோனு, ஒரு ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி அந்த சிரப் அதை வந்து ஊற்றி கொடுக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கார்டு வாங்கிட்டு அமௌண்ட்டு வந்து போடலாம். $4 4 அமைக்கிட்டு டிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும். நம்ம ஒரிஜினலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஒரு கோன் எடுத்துக்கலாம். இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்ட்ராபெரி, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி எடுத்து அதில் வச்சு ஸ்பூன் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்ட்ராபெரி சிரப் வந்து பின்னாடி இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து அப்படியே ஸ்ட்ராபெரி சிரப்பை வந்து அதில் வந்து ஊற்றணும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ டப்பா வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ கோன் எடுத்து கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோனு, வெண்ணிலா, சாக்லேட் சிரப் 3மே கேட்டிருக்காங்க. மொத்தம் அமௌண்ட் வந்து $4 அமௌண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து மொத்தம் $7 கொடுத்துருக்காங்க. நம்ம $4 போக $3 வந்து அவங்களுக்கு பே பண்ணணும். கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானது வந்து எடுத்து கொடுக்கலாம். வெண்ணிலா அதுலேயே எழுதியிருக்கோம், வெண்ணிலா, சாக்லேட்டு, மேங்கோ ஃப்ளேவர் இது எல்லாமே எழுதியிருக்கோம். அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸ்பூனை வச்சுட்டு சாக்லேட் சிரப் வந்து எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. சரி வச்சுட்டு நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். வந்தாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கோனு, ஒரு சாக்லேட்டு, ஒரு சாக்லேட் சிரப். இப்படி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அமௌண்ட் வந்து பாருங்கள் $4 4.00 கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தோம்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிரும். எக்ஸிட் கொடுத்துட்டு ஒரு கோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஒரு சாக்லேட் சிரப் வந்து அப்படி சாக்லேட்டோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு அள்ளி அது ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு கரண்டி எடுத்த இடத்துல வச்சுட்டு சாக்லேட் சிரப் எடுத்து அதில் ஊற்றணும். அது மேலே ஐஸ்கிரீம் மேலே அப்படியே ஊற்றி அந்த டப்பாவை எடுத்த இடத்துல வச்சுட்டு ஐஸ்கிரீம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்போம். இந்தாங்க சூப்பராக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கோனு, ஒரு வெண்ணிலா, அப்புறம் குக்கீஸ் அண்டு க்ரீம். இதுவுமே சூப்பராக தான் இருக்கும்.
மொத்தம் வந்து எத்தனை டாலர் வருது? 6.25 வந்து $4.75 வந்து கொடுக்கணும். அவங்க வந்து மொத்தம் நமக்கு $11 வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம எடுத்து கொடுப்போம். கோன் எடுத்து வச்சுக்கலாம். கரண்டி எடுத்துக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு ஒரு வெண்ணிலாவை அள்ளுங்க. வெண்ணிலாவை அள்ளி அதில் போட்டு அதுக்கடுத்து குக்கீஸ் க்ரீம் அதை எடுங்க. அப்படி எடுங்க. எடுத்து இதில் ஒரு போட்டு கரண்டியை வந்து வச்சுருங்க. கரண்டியை வச்சுட்டு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்கலாம். சிறப்பு எதுவும் கேட்டிருக்காங்களா? இல்லை, எதுவும் கேட்கல. சரி. அப்போ வந்து இது மட்டும்தான். இதாங்க சாப்பிடுங்க. சிறப்பு ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கோனு, ஒரு ஸ்ட்ராபெரி சிரப். இந்த 3ஐயும் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். அவங்கள அமௌண்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இந்த வேலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரிஜினலாக பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து கேம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நல்லா வந்து டைம் பாஸ் ஆகும். ஒரு கோன் எடுத்துகிட்டு கரண்டி எடுத்து ஒரு ஸ்ட்ராபெரி அள்ளி அதில் போடுவோம். கரண்டியை வச்சுட்டு ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்து அதில் ஊற்றும் போது பாருங்கள், அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. எடுத்து வச்சுட்டு எடுத்து கொடுப்போம். அதாங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. நமக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வியாபாரம் வந்து நல்லா ஓடிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து எவ்வளோ விற்றுருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, நமக்கு வந்து இப்போ வந்து கோனு, இந்த ஸ்ட்ராபெரி அதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம இந்த சிஸ்டத்தில் போய் நமக்கு வந்து இல்லாத பொருட்கள்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம். இந்த ஷாப்புன்றப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு கோன் வேணும், கோன் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வெண்ணிலாவும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சாக்லேட் இந்த 3 பாக்ஸ் ஆர்டர் போட்டு பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைமிங் ஓடும். ஒரு 1.5 நிமிஷத்தில் நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. பின்னாடி வாசலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிவரி வச்சுட்டு போயிருப்பாங்க. வாசலில் போய் பாருங்கள், நமக்கு வந்து 3 பாக்ஸ் வந்து கிடக்கும் தான். சரி, இதை எடுத்து நம்ம வந்து செல்ஃபில் வந்து தூக்கி வைப்போம். ஏன்னா நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து வியாபாரத்தை வந்து நல்லா பார்க்க முடியும். அதனால் நம்ம வந்து தூக்கி செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். சாக்லேட் எடுத்து வைக்கலாம். அதுக்கடுத்து வெண்ணிலாவை எடுப்போம். வெண்ணிலாவை எடுத்து அடுக்கி வைப்போம். அடுக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து கோன் எடுப்போம். கோன் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, போய் அடுக்குவோம். அப்படியே கிட்ட கொண்டு போய் அந்த கைசிப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அடுக்கும். எடுத்து டக்குன்னு பார்த்திங்களா, சூப்பராக அடுக்குது. சின்ன 8 கோன் இருக்குது. அப்படியே பாக்ஸோட தூக்கி வைப்போம். நாளைக்கு ஐக்கிறோம்ல, நாளைக்கு வியாபாரம் ஓடும். சரி, அவ்வளோதான் இன்றைக்கி வியாபாரம். சரி, என்ன பண்ணலாம், இன்றைக்கி நம்ம எவ்வளோ செலவழிச்சிருக்கோம், எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹோமுக்கு போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் போய் பார்க்கணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னா $14 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து 37.75 பைசா நமக்கு கிடச்சிருக்கு. பேலன்ஸ் வந்து 23.75 ரூபா இருக்குது.